கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையாக எபிரேயர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அது அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம் என்று ஆவியானவர் நமக்கு திருவுளம் பட்டுகிறார். அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க. அன்பு தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல சொல்லுகிற வார்த்தை அவருடைய இளைப்பாறுதல். நாம் இப்படி தவறாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்கிற பொழுது ஒரு இளைப்பாறுதலை தருகிறார் என்று சொல்லி அவர் நினைத்துக் கொள்ளக்கூடாது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிற இளைப்பாறுதல் என்ன? நாம் நினைத்து கொண்டிருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சமாதானம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சந்தோஷம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விடுதலை, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நற்காரியங்கள், எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜபங்களுக்கு பதில் தரும்படியான வாக்குத்தத்தங்கள், இப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பின் மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென், அல்லேலூயா. அதனால ஆண்டவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறாரே. அந்த சந்தோஷமுள்ள வாழ்க்கையை, அந்த சந்தோஷமுள்ள நாட்களை காணுகிறோம் அல்லவா? அந்த காண்கிற அந்த நாளை தான் ஆண்டவர் சொல்ல இளைப்பாறுதல் என்று சொல்லுகிறார். அதிக கண்ணீரோடு கூட, அதிக துக்கத்தோடு, அதிக வேதனையோடு இருக்கிற ஒரு ஜனம், என்றைக்கு என்னுடைய துக்கம் நீங்குவோ, என்றைக்கு என்னுடைய கண்ணீர் துடைக்கப்படுமோ என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற பொழுது, ஒரு நாள் அந்த கண்ணீர் துடைக்கப்படுகிற பொழுது அந்த இளைப்பாறுதல், துக்கத்தை எல்லாவற்றையுமே மறந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை தான் ஒரு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதலை, இந்த சந்தோஷத்தை தேவனாய் ஆண்டவர் நாம் அனைவருக்கும் கற்று தந்திருக்கிறார். ஆகையால் இந்த இளைப்பாறுதலை, இந்த சந்தோஷத்தை நாம் பெறும்படியாக தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தின் மேலே உறுதியாய், நம்பிக்கையோடு கூட உறுதியாய் இந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு, இந்த வாக்குத்தத்த வசனமாக இருக்க வசனத்தின் மேலே நல்லது அந்த வசனத்திலே நாம் பயந்திருக்க கடவோம். 2வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. ஆமென். இது யாரை சுட்டி காண்பிக்கப்படுகிறது? தேவனால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனம் இந்த சுவிசேஷத்தை பிடித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தின் முதாக உலகத்தில் மக்கள் மத்தியில் நற்சாட்சியாய் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளதாக அந்த அழைக்கப்பட்ட பிள்ளைகள் மகிமையாய் நடத்தப்படுகிறதை உலகம் பார்க்கிறது போல, அல்லேலூயா. அதோடு மாத்திரமில்லாமல் அவர்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு, மகிமையாய் பிரகாசிப்பதற்கு, தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே தேவன் மேலே விசுவாசமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுவிசேஷத்தை உறுதியாய் பிடித்து கொண்டது போல என்று சொல்ல அர்த்தம். அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்ன? நம்முடைய துக்கத்தை, நம்முடைய கண்ணீரை மாற்றுவதற்கு என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விண்ணை விட்டு மண்ணுக்கு வந்து நம்முடைய எல்லாருடைய கண்ணீரெல்லாம் அவரை துடைக்க முடிய வந்தார் அல்லவா? அந்த சுவிசேஷம் என்ன? நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய துக்கங்களுக்காக, நம்முடைய வேதனைகளுக்காக ஒரு சிலுவிலே, கைகளிலே, கால்களிலே ஆணைகளால் கடவுப்பட்டு, சிரசிலே முள்முடி சுட்டப்பட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார் அல்லவா? அந்த தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற யாவரும் பிழைத்து கொண்டார்கள் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இந்த சுவிசேஷமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மேல் நம்பிக்கை வைக்கிற பொழுது அல்லேலூயா, அவர்கள் அறிவிக்கப்பட்டது. அந்த சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்கப்பட்டு கேட்ட பொழுது அந்த சுவிசேஷத்தின் மொத்தமாக ரட்சிக்கப்பட்டது போல, இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்தது போல இந்த சுவிசேஷ வசனமானது உங்களுக்கும் எனக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் இந்த சுவிசேஷத்தை அல்லேலூயா உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்கிறவர்கள், இந்த சுவிசேஷத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இளைப்பாறுதலை கற்று வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சுவிசேஷ வசனத்தை நம்பாதவர்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை, அவர்கள் விரும்புகிற சமாதானம் இல்லை. ஆகையால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு இளைப்பாறுதலை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமாதானத்தை கற்று வைத்திருக்கிறார், ஒரு சந்தோஷத்தை கற்று வைத்திருக்கிறார். இந்த சந்தோஷத்தை, இந்த சமாதானத்தை பெரும்படியாக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனங்களை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மோடு தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.